தமிழக அரசியலில் அதிரடி ஆட்டத்தை தொடங்கிய அண்ணாமலை தற்போது டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்துள்ள அண்ணாமலை ஆனால் அதிமுக கூட்டணியில் பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு அண்ணாமலை நடவடிக்கை காரணம் என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டார். அதற்கு காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி எடப்பாடியும் அண்ணாமலைக்கும் ஒத்து வரல. அண்ணாமலை மாற்ற வைத்தார்கள். அது அனைவருக்கும் தெரியும். பிறகு அதுக்கடுத்து நயனார் நாகேந்திரனை பாஜக தலைவராக்குனாங்க. காரணம், அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர், பல தடவை எம்எல்ஏவாக இருந்தவர், மறவர் கம்யூனிட்டி, சவுத்தில் திருநெல்வேலியில் தொகுதியில் கொஞ்சம் செல்வாக்கானவர், அனைவரிடமும் அனுசரித்து போவார். அதனால் அவரை பாஜக தலைவராக்குனாங்க. அவரும் அதிமுக கூட நல்லா அனுசரித்து தான் போயின்ட்டுருக்கார் எடப்பாடிகள். ஆனால் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அமித்ஷா சந்தித்த பிறகு ஓபிஎஸ் டிவியை பார்த்துருக்காரு. ஓபிஎஸ்ஸை கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஓபிஎஸ்ஸை பார்த்து அவருக்கு இவர் சால்வை போட, இவருக்கு அவர் சால்வை போட, அப்புறம் டிடிவியும் பார்த்துருக்கார். டிடிவி எந்த காரணத்திலும் அதிமுகவில் இவரை ஏற்றுக்க மாட்டோன்னு இருக்கார் தலைவராக. சிஎம் வேட்பாளராக, என்டிஏ சிஎம் வேட்பாளராக எடப்பாடி ஏற்றுக்க மாட்டோன்னு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை இவங்களெல்லாம் சந்திக்க வேண்டிய பின்னணி என்ன? வேறு என்னும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும்னா நிறைய எப்படி பாஜக அண்ணாமலை விட்டு கொடுத்ததோ வேறு மாதிரி செய்ததோ, அமித்ஷாவே குருமூர்த்தி வீட்டில் 1.5 மணி நேரம்லாம் காத்திருந்தாரோ, அந்த மாதிரி அதிமுகவும் நிறையா விட்டு கொடுக்கணும். எடப்பாடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மறுக்கவில்லை. 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு தலைமையில் என்ன கூட்டணி அமைஞ்சாலும் 32% ஓட்டு வரும். 4 முனை போட்டினாலும் 38-40% ஓட்டு வந்தால் பெரிய வெற்றி பெறலாம். அதுக்கு நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ எடப்பாடி ஏற்காத டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்த பிறகு பார்க்குறார். அப்போ பாஜக இங்கே வெற்றி பண்ணணுன்னா என்னென்ன செய்ய விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் இருக்குது. அது பொங்கலுக்கு மேலே நடக்கலாம். ஆனால் அதுக்கெலாம் எடப்பாடி எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு தெரியாது. அவர் 2026 ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, 31 ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. ஏனென்றால் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டார். ஏதோ சூழல் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் திரும்ப பதவிக்கு வரணும்னு தான் நினைப்பாங்க. இல்லை எடப்பாடி எந்தளவுக்கு ஒத்து வருவார், பல விஷயங்கள். அதுக்கு தான் அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பிஜேபி மேலிடமும் என்ன செய்யணும்னு தெரியும். மறக்காமல் நம் சேனல் பாருங்கள். பல அரசியல் விஷயங்கள் அப்டேட் ஆகுங்கள். நன்றி, வணக்கம்.